ஃபோன் எடுக்கும்போது அப்புறம் நல்லா இருக்கீங்களா? இங்கே வந்துருக்கீங்க? தெரியாதா? நானும் இல்லை, என்னன்னு சொல்லி இங்கே வந்துருக்கு. நானும் வந்திருக்கேன், உங்களை பார்க்கலாம். நீங்கள் தான் என்ன மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா, நானும் மறந்து போயிட்டேன். நீங்களும் மறந்துடாதீங்க. வர 13-14 நடக்கிற மருத்துவ முகாமுடைய முதல் வாசல் என்று அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய அருமையான பிரதர் கிறிஸ்டி, அவங்க கிறிஸ்டி குணாலன், பைபிள் காலேஜுடைய பிரின்சிபால், ஹெவன்லி பைபிள் அகாடமியுடைய பிரின்சிபால், நியூ பிரிட் அசம்பிளி சபையின் போதகராக இருக்கிறேன். இந்த நாளில் இந்த கேம்பை பற்றி அருமையான கிறிஸ்டி அவங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்ம புதிய மணவாட்டி சபை நியூ பிரைட் அசம்பிளி மற்றும் ஹெவன்லி பைபிள் அகாடமி, கண்மலை பிரேயர் டீம், ஜெபக்குழு மூன்றும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மறுரூப முகாம் கேரள எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனைக்கட்டி என்ற இடத்துல பெத்தேல் கேம்ப், அந்த இடத்துல வர 13ஆம் தேதி 14ஆம் தேதி 2 நாட்கள் நடக்க இருக்கிறது. அதனோட வாசலில் நின்று தான் இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கிறோம். அருமையான ஒரு இடம், நீங்கள் மறுரூபமாகிறதுக்கு ஏற்ற ஒரு அமைதியான ஒரு சூழல். இந்த இடத்துல உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அதனோட எட்ஜில் நின்று பேசிகிட்ருக்கோம். முதல்ல உங்களை வரவேற்கக்கூடியது நுழைவாயில். அந்த நுழைவாயிலில் பாருங்கள், முதல்ல ரெஸ்டாரண்ட்டு தான் நம்மளை வரவேற்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறம் நேராக வந்தீங்கன்னாக்கா மெட்டல் ஹாஸ்பிட்டல், பெத்தானி மெடிக்கல் சென்டர் உங்களை வரவேற்குது. நேராக அந்த பெத்தானி மெடிக்கல் சென்டருக்கு நேர் மேலே ஒரு சேப்பல் இருக்குது. அதுக்கு பின்னாடி நீங்கள் தங்கக்கூடிய அந்த ரூம்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஆடிட்டோரியம் இருக்குது. நீங்கள் தங்கக்கூடிய ரூமில் சகல வசதிகளோட சுடு தண்ணியோட, பெண்களுக்கு தனி அறையும், தனி பெட்டு, ஆண்களுக்கு தனி அறை, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக வசதிகளோட உங்களுக்கு அது நாங்கள் பார்த்துருக்குறோம். அதை பிறகு உங்களுக்கு வீடியோவில் காட்டுவாங்க. சரிங்க சார், எப்படி அங்கேருந்து வர வழி சொல்லுங்கள். நாங்கள் வரக்கு ரொம்ப தூரம் கிடையாது. இது நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹில் ரெசார்ட். இது நம்ம தங்கக்கூடிய ஒரு ரெசார்ட் கமர்ஷியலாக இருக்கிற ஒரு டஸ்கர் வுட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டு. அதிகமாக எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ரெசார்ட்டு. அது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 26 கிலோமீட்டர்லேயே இருக்குது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. காலையில் 4:30 மணிக்கு பஸ் அங்கேருந்து புறப்படுது, முதல் பஸ். அதுலேருந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனைக்கட்டி உள்ளே வந்துட்டிங்கனாக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு 2 ஸ்டாப்பிங் முன்னாடி, ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு 2 ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி பெத்தேல் கேம்ப் இல்லாட்டி பெத்தானி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய ஸ்டாப்பிங், அங்கே இறக்கி விட்ருவாங்க. அதிகபட்சம் போனால் ஒருத்தருக்கு 20 ரூபாய்க்குள்ளார தான் டிக்கெட்டு. காலை சாப்பாடெல்லாம் தருவீங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்துடும். 8 மணிலேருந்து 8:45 வரவங்களுக்கு கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அன்றைக்கி காலையில் உங்களுக்கு பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, இட்லி இருக்குது, சூப்பர் காஃபி இருக்குது. எல்லாமே நல்ல ரெஸ்டாரண்ட்டு. சாப்பிட்டுட்டு நேராக ப்ரேயர் ஹாலுக்கு நீங்கள் வந்துடலாம். சூப்பர் சூப்பர். வந்தோடனே வந்துடலாம். அப்புறம் ஞானஸ்தானம் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நமக்கு அதுக்கு இடமெல்லாம் நல்ல பாதுகாப்பாக இருக்குதா? அருமையான ஒரு இடம். பாலாறு ஓடிட்டுருக்கீங்க. அந்த பாலாற்றோட அதனோட ஓடை, சிற்றோடை ஒன்று, அதில் பிரிஞ்சு வர ஓடையை போய் பார்த்துருக்கோம். அந்த ஓடை ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. சேறு கிடையாது, சின்ன சின்ன மணற்கற்கள் இருக்குது. சூப்பர் சூப்பர். அதனால் நம்ம உள்ளே நம்ம கால் மாட்டிடுமோ இல்லை விழுந்துருமோ பயப்பட வேண்டியதில்லை. சுத்தமான பாதுகாப்பாக ஆள் இருப்பாங்க. பாதுகாப்பான ஆள் இருக்குது. அருமையான தண்ணி, சுத்தமான தண்ணி ஓடிட்டுருக்குது. அப்புறம் இந்த ஊழிய பிரதிஷ்டை பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஊழிய பிரதிஷ்டையும் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பண்ணுவீங்க? வாஞ்சையோடு இருக்கிறவங்களுக்கு ஊழியத்தில் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளார இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு தீர்க்க தரிசனமாக அவங்களுக்குள்ளார என்ன இருக்கு நியமிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக பாருங்க. 2 நாள் நீங்கள் எங்கே போய் ஒரு ரெசார்ட்டில் தங்கினாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபா வரைக்கும் செலவாகும். 2 நாள் நீங்கள் எங்கே போய் தங்கி சாப்பாடோ தங்கினாலும் 3000 ரூபா செலவாகும். ஆனால் அதில் 3/4 பங்கு 2 நாளைக்கு சேர்த்து
1000 ரூபா நிர்ணயிச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், இந்த நம்மளோட உடலுக்குரிய தேவைகளை மீறி ஆவிக்குரிய சாப்பாடு. ஓ சூப்பர். ஆவிக்குரிய சாப்பாடு உங்களுக்கு நிறைய போட போகிறோம். இல்லை நான் கேட்குறது ஊழிய பிரதிஷ்டை பண்ணவங்களுக்கு பணம் கேட்பீங்களா? ஏதாவது அமௌண்ட் இருக்குதா? ஞானஸ்நானத்துக்கு பணம் இருக்குதா? ஞானஸ்நானத்துக்கும் நாங்கள் வந்து பணம் நிர்ணயிக்கல, ஊழியத்துக்கும் நிர்ணயிக்கல. நீங்கள் ஊழியத்தை தாங்குவதற்கு, இந்த ஊழியங்களை நடத்துவதற்கு நீங்கள் என்ன காணிக்கையை கொடுக்க கண்டிப்பாக கொடுக்கணும். கர்த்தருக்கென்று கொடுக்கணும். நம்ம ஊழியம் கொடுக்கணும். ஞானஸ்நானத்துக்கும் பிரதிஷ்டைக்கும் தனித்தனியாக இருக்குது. மற்ற சபைகளை போல இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் நிர்ணயிக்கல. எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்புறம் ஏதோ நடிக்கணும், இல்லை நான் ஏதாவது பண்ணணும்னு விரும்புவோம். அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இதுக்கும் முதல் நாள் மத்தியானம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் உங்களோட பாட்டு திறமை, உங்களோட நடிப்பு திறமை, உங்களோட டான்ஸ் திறமை, பட்டிமன்றத்தில் பேச்சாளர் திறமை, அப்படி அருமையான பதிவு, மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். நீங்கள் நான் பண்ணுறேன்றவங்க முன்னாடி பேர் கொடுத்துருங்க. பைபிள் காலேஜுக்குன்னு ஒருத்தர் நாங்கள் நியமிச்சிருக்கோம். பிரபாவதி அப்படின்னு ஒரு சிஸ்டரை நியமிச்சிருக்கோம். சர்ச்சுக்குன்னு தினா பிரதரை நியமிச்சிருக்கோம். கண்மலை ஜெபக்குழுக்கு பாஸ்டரம்மா சிஸ்டர் நிர்மலா ஜார்ஜ் அவங்களை நியமிச்சிருக்கோம். இவங்க விட்டு உங்களுடைய பெயர்களை கொடுத்து நான் பாட போகிறேன், நான் டான்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு உங்களோட பெயர்களை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய பெயர்களை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் வந்து பாடலாம், டான்ஸ் ஆடலாம், உங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆக்கி தான் அனுப்புவீங்க. கண்டிப்பாக இப்பவே மர்மம் ஆகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்குது. எனக்கே ஆயத்தமா இருக்குது. கண்டிப்பா என்னோட கூட ஜனங்களையும் கூட்டு வருவோம். கண்டிப்பா நீங்க வரும்போது உங்களோட ஒருத்தரை நீங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க மறுரூபம் ஆகிறதும் இல்லாம அவங்களையும் மறுரூபப்படுத்துங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறோம். முதல் நாளில் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் வராரு, எஸ்ரா அப்படின்னு சொல்லி, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நமக்காக. எஸ்ரா கார்த்திக். எஸ்ரா கார்த்திக், யேசுவா ஊழியர். சூப்பர். யேசுவா ஊழியர் மினிஸ்ட்ரி அங்கே சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு பேச்சாளர். அவர் மறுரூபத்தோட விளைவுகளை பற்றி நமக்கு வந்து முதல் நாள் நமக்கு வந்து சொல்லித்தர்றதுக்கு பேசுறதுக்கு வர ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அவர். மத்தியானமாக நம்மளுடைய பாஸ்டர் புதிய மனவாட்டி. ஆமாம், நம்ம இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க. மறுரூப ட்ரைனிங். சரி சரி சரி. நீங்க வந்து எனக்கும் பயன்படுத்துற மறுரூபத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். இதுக்கு மினிஸ்ட்ரியில மறுரூபமா எப்படி ஊழியம் செய்யறது அப்படின்னு பாஸ்டர் வந்து நமக்கு அன்னைக்கு மத்தியானம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பட்டிமன்றம், இந்த கல்ச்சர் ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு நான் கேள்விப்பட்டேன். இந்த பாட்டோடைய கதையா சொல்லுவீங்களாமா? அது பாட்டு வளர்ந்த கதையை சொல்லுவாங்களாமா? பாடல் பிறந்த கதை. பாடல் பிறந்த கதை. பாடல் பிறந்த கதை. அதை நீங்க செய்யும்போது நாங்க எல்லாம் சந்தோஷப்படுவோம். அந்த பாடல் செஞ்சு பாட்டும் கதையுமா உங்களுக்கு வந்து இது எந்த சூழ்நிலையில எப்படி பாரப்பட்டு பாடினாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நாகாலாந்தில் நடந்த ஒரு கோரமான சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கும் மணிப்பூர் நாகாலாந்தில் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த மிஷினரி அன்னைக்கு உருவாக்குன கிறிஸ்தவர்கள் தான் அன்னைக்கு இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க. அந்த மிஷினரியோட உயிர் எப்படி போச்சு, அவருடைய மனைவி உயிர் எப்படி போச்சு, அவருடைய பிள்ளைகளோட உயிர் எப்படி போச்சு, அவர் பாடிய பாடல் இது. அந்த பாடல் நம்மளை பாரப்படுத்தும். பரவாயில்ல பிரதர், கதை ஆரம்பிக்கும் போதே உணர்ச்சி வசப்படுறாருன்னா எவ்வளோ ஒரு தேவனுடைய காரியத்தை உள்வாங்கி இருப்பாரு. அப்ப அந்த இவரே உள்வாங்குறாருன்னா அவங்க எப்படி உள்வாங்கி இந்த பாட்டை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த தேவ ஆவியானவர் அந்த திட்டமாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். அது நிச்சயமாகவே பாடல் பிறந்த கதையை படிக்கும்போது, அதை கேட்கும்போது நமக்குள்ள பல பாடல்கள் உருவாகும். நம்மளோட வாழ்க்கையில் நடந்த சமவோட பாடலாக பிறக்கும். அது தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த நாட்டில் கூட இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஏதோ பேசுறாங்கன்னு இல்லாதபடி நாங்கள் பேசும்போது எவ்வளோ காரியத்தை கற்றுக்கணும். இது போல நிறையா காரியம் இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் உங்களை நாங்கள் ஃப்ரீயாக விட போகிறதில்ல. பாஸ்டர் செபஸ்தியான் அவங்க தாராபுரத்துலேருந்து வர்றாங்க. உங்களை ஆவிக்குள்ளார ஃபயராக நடத்துவாங்க. அது முடிஞ்சிட்ட உடனே ஒரு டின்னர் 8:30 மணிக்கு முடிஞ்சிட்ட உடனேக்கும் நமக்கு ஒரு ஃபயர் கேம்ப் இருக்குது. அந்த ஃபயர் கேம்பில் எல்லாருமே ஆவியில் நிறையலாம். எப்படி ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பாஸ்டர் இன்னும் கூட நம்மளை வந்து எல்லோரும் வழி நடத்துவாங்க.
அன்னைக்கு எப்படி ஆவியில் நிறைஞ்சு எப்படி ஜெபிக்கிறது, அந்த ஃபயர் கேம்பில் நீங்கள் எப்படி ஃபயர் ஆகிறது அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ, நைட்டு 11 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் இல்லை அது இன்னொரு காரியம் விட்டுட்டோம். பாக்கியவதி சிஸ்டர் அவங்க வந்து குடும்ப மறுரூபத்தை பற்றி குடும்பத்தில் மறுரூபம் அப்படி சொல்லுவாங்க. சிஸ்டர் பாக்கியவதி அப்படிங்கிறவங்க குடும்பத்தில் எப்படி மறுரூபமாகிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்கறதுக்கு வர்றாங்க. வர எல்லா ஊழியர்களையும் தேவன் வந்து நல்லா பயன்படுத்துவார் அப்படிங்கிறத நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோம். நீங்களும் வந்து பயன்பெறுங்க. 2வது நாளில் ஞானஸ்நானம், திருவிருந்து, ஊழிய பிரதிஷ்டை, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஒரு மெடிக்கல் டிப்ஸு, உங்களுக்கு ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் அது வர்றதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 உபாதைகள், 10 பிரச்சனைகள், உடல் உபாதைகள், மெயினான உடல் உபாதைகள், தலைவலினா முதல் உதவி காரியங்கள், தலைவலினா சாதா தலைவலி எது, வேறு எதுனா பிரச்சனை இருக்கிற தலைவலி எது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு மருத்துவர் வராரு. அவர் வந்து நமக்கு வந்து சொல்லித்தராரு. அதுக்கு எப்படி வருமுன்னு எப்படி காக்கிறது அப்படிங்கிற டிப்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறாங்க. அதனால் உங்களுக்கு ஆவிக்குரிய உணவும் கிடைக்க போகுது, பூமிக்குரிய உணவும் கிடைக்க போகுது. நீங்கள் வந்து திருப்தியாக சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிடலாம், ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் வரும்போது எப்படி வரீங்கன்னு தெரியாது. ஆனால் திரும்பி போகும்போது நீங்கள் மறுமாக்கி தான் போவீங்க. இப்படி இருந்த நான் இப்படி போகிறேனே போர்வை. ஆமாம், இந்த கேம்புக்கு வரவங்க குளிர் கொஞ்சம் இருக்கும், ஆளுக்கு ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்துடணும் உங்களுக்கு போத்திக்கிறதுக்கு. ஆக போர்வை மட்டும் இல்லை, இன்னொன்று கொண்டு வரணும். என்ன சொல்லுங்க, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, இதெல்லாம் வந்து நம்ம அங்கே கடன் வாங்கியிருக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்களே என்ன செய்யலாம், சோப்பு கீப்பு எல்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்துடுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க மாற்று துணியை கொண்டு வாங்க, அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இங்கே வரும்போது எப்படி உங்களுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்துங்க. இதெல்லாமே ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேம்பில் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கப்படும். நீங்கள் வெளியே போகிறது உள்ள வர்றது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்களோ என்ன குறைபாடு இருந்தாலும் நீங்கள் வரும்போது என்ட்ரி பண்ணுங்கள். இந்த சுகருக்கு நான் 7 மணிக்கு சாப்பிட்ணும், 6 மணிக்கு சாப்பிட்ணும், இல்லை ஒரு பிஸ்கட் வேணும், டிவி முன்கூட்டி சொன்னால் உங்களுக்கு அலாட் பண்ண முடியும். குழந்தைகளுக்குரிய பால் வேணும்னா கூட நாங்கள் அலாட் பண்ணுறோம். அதனால் மகிழ்ச்சியாக வாங்க, மகிழ்ச்சியாக செல்லுங்க, மறுரூபமாக செல்லுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நேரம் அருமையான கிறிஸ்துவரது அவங்க மிக சிறந்த முறையில் இந்த மறுரூப முகாமை குறித்து சொன்னாங்க. இதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பின்பாக ஃபோன் நம்பர், ஒரு கான்டாக்ட் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவீர்களானால் அவர் உங்களுக்கு மிகவும் இது குறித்து மிக தெளிவாக அவர் சொல்லுவார்கள். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். பயன்பெறுங்க. அநேகர் அழைத்து வாங்க. ஷார்ட் ஃபீடாக இருக்குது, முன்பதிவு பண்ணிக்கொள்ளுங்க. சீக்கிரமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். நண்பர்களும் உறவினரையும் அழைத்து வாங்க. பரலோகத்துக்கு அழைத்து போவதை போல் அழைத்து பாருங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ.